இளவரசி நாடி வந்து ஒரு நாட்டு மன்னர் நீதிக்காக ஒரு நாட்டை கட்டி புரண்டிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு அப்பா அம்மா இருக்கிற நம்பிக்கையில உங்களை நான் எவ்வளவு பேசுறீங்க நம்ம எல்லாம் அப்படியா இளவரசி ஒரு நாட்டியக்காரி எழுந்திருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவமானம். ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார். இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலை ஒரு நாட்டு மன்னரே வேலை செய்ய பாக்குற நாட்டு மக்கள் காலி தொக்க மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் நாட்டுக்காரி அரண்மனை தக்க வைக்காதீப்பா. பெண்ணூர் பண்ணி உள்ள போன என்ன வாயப்படுறீங்க? ஒரு மன்னர் செய்ய வேண்டிய வேலை தப்பு. நீ பேசுறது தப்பு. பாவி எங்க அப்பா உனக்கு பாவ மன்னர் துரோகம் பண்ணாரு. எங்க அப்பா சாராயத்தை வாங்கி அவர் மன்னர் மானா வேலைக்காரமா அவர் கேட்டா வாங்கி கொடுவேன் கடமை என்னது வாங்கி கொடுப்பேன். பாவி துரோகி மோசக்காரா நீ கூட எங்கன்னா போறது அனுப்பிச்சு வைப்பேன். ஊர் மேல அவர் அப்பாவி என்ன புரியாது அந்த பெண்ணை கட்டி போட்டு கண்ணால பார்த்தேன். அதான் நினைக்கிறேன். அம்மா எழுதுருங்கம்மா. அதிர்ச்சி பாவம் இளமை அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்மா எழுதுருங்கம்மா. என்னால எந்திரிக்க முதல்ல எந்திரிக்க மாட்டேன். என்ன சொன்ன? எதுக்கு முடியாத அளவுக்கு அந்த உனக்கு அம்மா எழுதுருங்கம்மா.
அம்மா என்னுடைய அப்பா தவறு பண்ணிட்டாருமா. என்னுடைய அப்பா குடி போதில தவறு பண்ணாதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். மன்னிக்கிறேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு கருப்பு வேணும். கருப்பு எந்த கடையில விக்குது? கருப்பு தாமா வேணும். உள்ள டப்பால் கருப்பு தெரியாதா? ஆனா உள்ள புந்தா அம்மா கத்தாதீங்கம்மா, ஊரை கொட்டாதீங்க. கேவலமா பேசுறப்ப அழுவாதீங்கம்மா. என்னம்மா கத்தாதீங்கம்மா. வேணாம் சொல்றது வழி கேளுங்க. தயவு செய்து காலமாடு தமிழ்நாட்டுல கிடையாது. ஆந்திரா தான் நல்லா காரஞ்சாரமா பொருவாட்டாலாம் சொல்லி விஷயம் வேணும். அப்பா என்னுடைய அப்பா தவறு செய்தார். மன்னிக்கணுமா. என்னுடைய அப்பா தப்பு பண்ண இல்லை சொல்லல. தப்பு பண்ணவும் தண்டனை அனுபவிக்கணும். ஆமாம்மா. அப்பா என்னுடைய அப்பா தவறு செய்தார். நம்ம இல்லைன்னு சொல்லுமா. தப்பு பண்ணவும் கண்டிப்பா தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுக்கோ. அது நாட்டு மன்னரா இருந்தாலும் சரி, என்னுடைய அப்பா வந்தாலும் சரி. தண்டனை என்ன? அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்கம்மா. ஒப்பனுக்கு தண்டனை இல்லை, எடுத்துதான் தண்டனை. திருமண வயதுல ஒரு மகள் இருக்கும் போது திருமணம் போய மூடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண்ணை கூட தவிர அந்த கருப்பு போயிட்டு வந்து கத்துறா கதறாலே ஊரை போட்டா கேவலமா பேசுற. அப்ப தெரியும் உங்களுக்கு இதே தப்பு. நான் மது வரது உண்மை. அதே சொல்லிக்கிறேன். அவர் திட்டாதுமா. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பெல்லாம் உண்டாங்க தான். ஆமா உமா எப்ப செத்தாங்களோ அப்ப ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அவர் காஞ்சி கண்டா கம்மா கொல்ல அவர் கட்ட தங்கான் ஒரு மாசம் பார்த்தா 4 தங்கான் கீழ் போயிட்டு பஞ்சிலா வெளியே வந்து உமா நஞ்சிரும் பராண்டிட்டு இருக்கிறார். உன்னை பெட்ரூம்ல கேளுங்க. அதை எங்க அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா. ஆமாம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுட்டு இந்த சொத்து தொகை நாடு நகரம் நாடுகள் அடிச்சு உங்களுடைய பேர்ல இருக்கு. நாட்டுக்கு உங்களை நான் மகாராணி ஆக்கி வைக்கிறேம்மா. என் கூட்டு முக்காரம் நான் என்ன சொல்றேன்? அப்பாவை கட்டிக்க சொல்றீங்க. ஆமாம்மா கட்டிக்கலாம் மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். சொல்லுங்கம்மா. இல்லங்க நீங்க தவறெல்லாம் நினைக்க கூடாது. தவறெல்லாம் நினைக்கலாமா? ஏன்னா நான் சொல்ற விஷயம் ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டுனா அது இல்ல. எடுத்துக்காட்டுனா ஒரு உதாரணம். ஓ சாரி. என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது இருக்கிறாரு அந்த ப்ரோ. அப்படியே அந்த ப்ரோ உங்களை ரேப் பண்றாரு. ஒரு பேச்சு சொல்லுங்க. ரேப் பண்ண அப்படியே அழியறேன் வேலைக்காரங்க. அப்படி ஒருவேளை அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு அவரை கட்டிக்க சொன்னா நீங்க கட்டிக்கிறீங்களா? போய போடுங்கம்மா. போய் ஒரு வேலைக்கார பையன் வேலைக்காரங்க தெரியும். வேலை பற்றி தெரியும். நீங்க எப்படி கருப்பு போயிட்டு சொல்ல வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி அப்பா திருமணத்துக்கு சொல்ல உடனே நான் என்னமா செய்யறேன்? கருப்பு வேலை நான் என்னமா பண்ணுறேன்? இந்த பொண்ணாரு காலம் பிடிக்கிறேன். இல்லம்மா உங்க அப்பா நான் கட்டிக்கிறேன். என்ன பண்றது? நான் ஒரு ரஷ்யா பையன்.
எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். சொல்லுமா. வாழ்க்கையில நம்ம எதுக்காக வாழ்றோமோ ஆமா, எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன்டா, ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவன் கூட கூட பேசுனா எனக்கு சிரிப்பு வருது. பேச வேணாம்னு சொல்லுங்க. என்னடா போட்டா பின்னாடி அப்படியே ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும், ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும், ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கு மன்னர் தானே. இவர் மன்னர் தானே. நான் கேக்குறேன், இவர் மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்ப அவர் நீதிக்காக வாழ திருமணம் தானே பண்ற. ஆமா, நீ என்ன பண்ண? என்ன தாலி போட போனா நீ என்ன பண்ண? திருவிழா நடந்துச்சு. ஆமா, அந்த தேர்ல சாமி சுத்தி வச்சு. ஆமா, ஒரே ஆளா வந்தா சுத்த முடியாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து செஞ்சாதான் சாமி ஈஸியா வரும். ஆமா ஆமா, அது மாதிரி அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல திருவிழாவும் திருமணமும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படி ஒண்ணா? பயிர் விழுதாப்பா. அந்த பாருங்க என்ன சொல்றாரு. நான் ஒண்ணுமே பேசல. அப்படி போய் நின்று தாலி கட்ட வந்தீங்களா நீங்க? சேர்ல உட்காந்துக்கிறேன். என்ன சொல்றாரு? என்ன காதல சொல்றாரு? பொறம்போக்கு காதல சொல்லடா, என் செவிகளில் உரைக்கிறார். என்னன்னா ஆள அவர் மாத்தினாரு. தாலி நான் கட்டுறேன் நீங்க சொன்னீங்களா? மன்னனா இருந்தவன் மதுவரின் விதியின் விளையாட்டு மனப்பாடு. தவறு செய்தால் மற்றவர் குற்றத்தை சுட்டிக்காட்டினால் கண்டிக்கப்படும். அதற்குதான் இந்த திருமணம். இந்த மலர்மாலை தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவன் உருவ படத்துக்கே செலுத்தி. ஆமா, நாட்டுக்கு தவறு. இவளை நான் நாட்டியக்காரியால் நினைக்கவே இல்லை. எனது தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை நினைவில் தான் திருமணம் நல்ல முறையில் நடந்துவிட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக ஆள வந்தான். நகர் வளம் வருகிறேன். கொடுத்து வைத்தவர் பறி குதிரை யார போறேன். அது வேற, அது மாட்டு வண்டி முருகாத எப்பேற்பட்ட வண்டி எல்லாம் பார்த்தேன். இந்த வண்டியை வேற மூஞ்சி பாத்துக்கிது, காலை பாத்துக்கிது, எல்லாத்தையும் பாத்துக்கிது. சாரா ஓட்டு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். என்னடா முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். எங்களுக்கு முதல்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகிறது. அவள் ஜனனமாகி கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பிறந்தபோது அவளுக்கு ஏற்ற வரனை பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்காகவே 4 சுமத்துக்குள்ளாகிறேன். நடக்கக்கூடிய
எந்த சாந்தி கூட உங்களுக்கு முகூர்த்தம்? 3வது வீட்டு சாந்தி சாந்தி என்றால் ஏய், பின்னாடி என்ன பாரு? தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட போய் சொன்னா அதை நம்ப மாட்டான் அவன். அதே மாதிரி உங்ககிட்ட சொன்னா நீ என்ன நம்ப போற? வாழ்க்கை பின்னாடி பார்க்காத, முன்னாடி பாரு. நீ மட்டும் நான் வீடியோல காட்டு. முதல்ல ஒரு 4 செவத்துக்குள்ள வா. டேய் 4 செவத்துக்குள்ள ஃபுல்லா கேமரா கட்டலாம். வெளிய ஸ்கிரீன் கட்டலாம், எல்லாம் பாத்துக்கறேன். ஸ்கிரீன் கட்டாதீங்க, சவுண்ட் பாக்ஸ் சூப்பரா சுத்தி மைக் கட்டலாம். விளங்காத மைக் முதல்ல வாயை கட்டணும். டேய், ஒரு கெட்டதுக்கு நல்லது செய்யுங்க. கடைசி காலத்துல ஒரு சூப்பரா தான் கேறா. பாத்து பாரு, முறுக்காத ஃபீலிங் பண்ணி ஓடுற பின்னாடி பாரு. சரி பாத்துக்கோ. வண்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே ஆயிரம் என் பேரு சாருமதி, என்ன எல்லாரும் செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. விரைவிலே கேட்காத பேரு சாரு. ஆமா தாரு. அந்த பரமன் சிரத்தை அணிந்திருக்க மதி அணிந்தவரே மாமா. சித்திர மாதத்து விசித்திர நிலவாகும், வைகாற்றிலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், ஆடி மாதத்தில் காவணி போட்ட கடவாகும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவியர் இலையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகும், ஐப்பசியில் ஐயம் என்று கூறக்கூடிய மலை துளியாகும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும், நான் ஒரு ஒளிவிளக்காகும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை படக்கூடிய மங்கையர் கடைசியாகும், கை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீங்கள் அங்கே மாசி மாதம் மகள ஜோதியாகவே பங்குனி மாதத்திலே நீ ஒரு உறக்கத்தை உணர்த்திய தூண்டிவிட்ட உண்மைக்காக நான் தூண்டிவிட்டேனா? மணி மாளிகைதான் காணிக்கைத்தான் கண்ணி காணிக்கைத்தான் கண்ணி
ஆமா ஆமா தானே உனக்கு மத்திய பஞ்சனை காத்திருக்க அப்படியே மாமா வாழ்க்கை என்று முதற்படி நாம் காலெடுத்து வைக்கப் போகிறோம். காலைய வைக்க போறேன். உன்னை நான் தொட்டு விட்டேன். நீ எங்கேயோ தாலி ஜோடி அமைது பாரு எனக்குலாம். ஒரு நாள் இன்னும் கூட விட்டுருவேன். தாலி வேற கட்டி விட்டானது வேற. ஓ ஐயோ என் கோயந்த நீ கட்டினா அவ்வளோதான். நான் சொல்லுவாங்களா வேணாம் அப்புறமா வந்து சொல்றேன் உனக்கு தனியா. நாளாம் அப்பா போய் கேட்டுப்பாரு. ஏதோ கிழவனை கட்டிக்கினேன். இதான் லைஃப். என்ன பண்றது? அவனுக்காக ஒரு விதி வரும். அன்னைக்கு சாவான். அன்னைக்குதான் நிம்மதியான வாழ்க்கை வாழும். ஏய் இவ்வளவு நேரத்துக்கு எவன் போட பேசுகிறேன்? அடிப்போம் பின்னாடி அவன் போடு ஒரு விட்டனேம்மா. என்னத்துல விட்டேன்? ஏதோ கேவனை கட்டிக்கினேன். எது சொல்லுவாங்களா இந்த கேவன் பாட்டு பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல அடி மயக்கம் என்ன உணர்ச்சி இல்லைங்க. என்னங்க நான் அறியாத பொண்ணு கிடையாது. அந்த பாட்டு பாடலாமா? ஒரு வேலை நான் கூட ஒரு பாட்டு பாடலாம். உம்மா உம்மா மலாம் இருக்குது. இப்பெல்லாம் ஊ சொல்றியால ஊ சொல்றியான்றாங்க. இதான் லைஃப். அப்பயே சொல்லுவாங்க பழமொழி. சேர்த்து வச்சு சுத்தத்தை இந்த கேவனை வச்சு சுத்தி கணக்கட்டாப்போ